மலை. ஆம், நாம் இன்று பார்க்க போவது மலைகளை பற்றிதான். வான் கொடுக்கும் மலை அல்ல, மாறாக பூமியின் முளைகளாக இருக்கும் கம்பீரமான மலைகளை பற்றி. நாம் வெகு தொலைவில் இருந்து ரசித்தும் அதில் பாதைகளை அமைத்து வான் நோக்கி சென்று நாம் இந்த உலகின் அழகை கண்டு வியப்படைகின்றோம். ஆனால் ஒரு நாளாவது இவற்றின் படைப்பை பற்றி நாம் சிந்தித்து பார்த்திருப்போமா? வாருங்கள், சில நிமிடம் சிந்தித்து பார்ப்போம் சிகரத்தை தொடும் மலைகளை பற்றி. பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் மிகுந்த கம்பீரமாகவும் இருக்கும் இந்த மலைகள் எதற்காக படைக்கப்பட்டுள்ளது? பூமியில் அதன் அவசியம்தான் என்ன? இன்று உலகமெங்கும் ஜியாலஜி, அதாவது புவியியல் சம்பந்தமான அறிவியல் நூலாக போற்றப்படுவதும் பல்கலைக்கழகங்களில் பயிற்றுவிக்கப்படுவதற்காக பயன்படுத்தும் நூல் எதுவென்று தெரியுமா? அதுதான் எர்த் என்ற புத்தகமாகும். இந்த ஆய்வு நூலை எழுதிய இருவரில் ஒருவர்தான் பிராங்க் பிரஸ். இவர் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டருக்கு அறிவியல் ஆலோசகராகவும் வாஷிங்டனில் உள்ள தேசிய அறிவியல் கழகத்தில் 12 ஆண்டுகள் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். இவர் எர்த் என்ற தனது ஆய்வு நூலில் மலைகள் வேர்களை போன்று அமைந்துள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். இதனுடைய வேர்கள் பூமியில் மிக ஆழமாக ஊடுருவி மலைகளுக்கு முளைகளாக அமைந்துள்ளது. அதாவது புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், கூடாரங்கள் காற்றில் பறந்து விடாமல் தடுப்பதற்கு அதன் பக்கவாட்டில் உள்ள கயிர்களை இழுத்து கட்டுவதற்காக பூமியில் அறையப்படும் முளைக்குச்சிகளை போன்று இவற்றின் வேர்கள் அமைந்துள்ளன. இதையே குர்ஆன் மலைகளை பற்றி பேசும் பொழுது இவ்வாறு குறிப்பிடுகின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஜஅலல் அர்த மிஹாதா வல் ஜிபால அவ்தாதா. பூமியை நாம் உங்களுக்கு விரிப்பாக ஆக்கவில்லையா? மலைகளை முளைகளாக நாம் அமைக்கவில்லையா? அத்தியாயம் 78 வசனம் 6 மற்றும் 7. இந்த வேர்கள் பூமியின் மேற்பரப்பில் உள்ள மலைகளின் உயரத்தை காட்டிலும் பன்மடங்கு அதிகமாக ஆழம் கொண்டதாகவும் இவைகளே பூமிக்கு முளைகளாக செயல்படுகின்றன என்றும் இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். மேற்கண்ட குர்ஆன் வசனத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள முளைகள் என்ற வார்த்தையானது மிக சரியான முறையில் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது மிகவும் கவனிக்கத்தக்கதாகும். குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டுள்ள அந்த வார்த்தையின் ஆழத்தை போலவே மலைகளின் வேர்கள் முளைகளாக பூமியில் ஆழ பதிந்துள்ளன என்பது சமீபத்தில் 19ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பகுதியில் தான் அறிவியல் உலகம் கண்டறிந்தது. மேலும் மலைகள் பூமியின் மேற்பகுதியை அசைய விடாமல் கெட்டியாகவும் உறுதியாகவும் பிடித்துக் கொள்வதற்காக பயன்படுகிறது. அதாவது பூமிக்கு அடியில் பல பகுதிகள் உள்ளது. நாம் வாழும் நிலப்பரப்பிற்கு கான்டினென்டல் கிரஸ்ட் என்று சொல்லப்படும். அதற்கு உள்ளே செல்ல செல்ல லித்தோஸ்பியர், அஸ்தெனோஸ்பியர், அப்பர் மேண்டில், லோயர் மேண்டில், அவுட்டர் கோர், இன்னர் கோர் என்ற பல பகுதிகள் உள்ளன. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டும் சூரியனையும் சுற்றி வருவதால் நிலப்பரப்புகள் நிலைகுலைந்து போய்விடும். அதாவது தகரம், அட்டை, காகிதம், மரப்பலகை இவை அனைத்தையும் ஒன்றாக அடுக்கி சுற்றினால் இவை அனைத்தும் நிலைகுலைந்து சிதறி போய்விடும். அதுவே அந்த தகரம், அட்டை, காகிதம், மரப்பலகையை ஆங்காங்கே ஆணி அடித்துவிட்டு பிறகு சுற்றினால் அனைத்தும் சீராக சமமாக சுற்றும். அதுபோல பூமி சுழலுவதால் பூமிக்கு கீழே உள்ள பல அடுக்குகள் அனைத்தும் நிலைகுலைந்து பூமியில் நடுக்கம் ஏற்பட்டு நாம் யாரும் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக இந்த பூமி ஆகியிருக்கும். இதையே குர்ஆன் இவ்வாறு குறிப்பிடுகின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலகா ஃபில் அர்தி ரவாசிய அன் தமீத பிகும் வஅன்ஹாரன் வஸுபுலன் லஅல்லகும் தஹ்ததூன். உங்களுடன் சேர்ந்து பூமி அசையாதிருப்பதற்காக அவன் அதன் மேல் உறுதியான மலைகளை நிறுத்தினான். இன்னும் நீங்கள் சரியான வழியை அறிந்து செல்வதற்காக அவன் ஆறுகளையும் பாதைகளையும் அமைத்தான். அத்தியாயம் 16 வசனம் 15. மலைகள் யாவும் பூமியை அசைவின்றி உறுதியாக பிடித்துக் கொள்ள பயன்படுகின்றன என்ற அறிவியல் உண்மை நவீன ஜியாலஜி, அதாவது புவியியல் துறையின் புதிய கண்டுபிடிப்பான பிளேட் டெக்டோனிக்ஸ் முறையை பின்பற்றி 1960ஆம் ஆண்டிற்கு பின்புதான் அறிந்து கொள்ள முடிந்தது. இந்த தகவலை ஜியாலஜிக்கல் கான்செப்ட் ஆஃப் மவுண்டைன் இன் தி குர்ஆன் என்ற புத்தகத்தில் பக்கம் 5 காணப்படுகிறது. இறைவனின் இறுதி தூதர் முகமது நபி, அவரை இறைவன் பொருந்திக் கொள்வானாக, அவர்கள் வாழ்ந்த காலமான 1400 ஆண்டுகளுக்கு முன் விஞ்ஞானம் எது என்று கூட அறியப்படாத காலத்தில் மலைகளின் தன்மை பற்றி யாராவது சிந்தித்திருக்க முடியுமா?
நாம் பார்க்கும் இப்பிரம்மாண்டமான மலையின் உருவத்தை விட பூமியின் கீழ்ப்பகுதியில் மலைகளுக்கு வேர்கள் போன்ற முளைகள் இருக்கின்றன என்ற இன்றைய அறிவியல் உண்மையை 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த யாராவது கற்பனையாவது செய்து பார்த்திருக்க முடியுமா? இவற்றை பற்றி இவற்றை படைத்த இறைவன் அல்லாது வேறு யாரால் கூறியிருக்க முடியும்? அதுவும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இறைவனின் அத்தாட்சிகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இறைவன் நமக்கிட்ட கட்டளையின்படி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டாமா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இஸ்லாம் பற்றிய மேலும் சந்தேகங்களுக்கு